அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி ஸ்மூத்தாக சில்க் த்ரெட் கட் ஆகாமல் பிசுறு வராமல் எப்படி பண்ணணுங்கிறது டிப்போடு சேர்த்து சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போது ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த லைனில் நான் வந்து மேல் பக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஓகேவா? மேலேருந்து பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஒரு லூப்பு மெதுவாக இப்படி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அது பக்கத்தில் குத்தி எடுக்கும்போது ஜரி த்ரெட் மாதிரி எடுக்கக்கூடாது. நைஸாக மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். இப்படி உள்ளே வச்சுக்கிட்டு திருப்பி பக்கத்தில் இப்படி குத்தணும். இந்த மாதிரி ஜரி த்ரெட் மாதிரி இல்லாமல் லேசாக ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு நீடில் கட் ஆகாது, த்ரெட்டுக்கு கட் ஆகாது, பிசுறும் வராது சில்க் த்ரெட்டில் ஹேண்டில் பண்ணும்போது. ஓகேவா? இப்படி மெதுவாக குத்தும்போது மெதுவாக இழுக்கணும். கொக்கி வச்சு டைட்டாக இழுக்கக்கூடாது. அதே மாதிரி கொக்கியும் நீடிலிருந்து விடக்கூடாது. இதை மாதிரி மெதுவாக பண்ணிக்கிட்டு வரணும். இதை மாதிரி ஒன்ஸ் நீங்கள் நல்லா சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் பண்ண மாதிரி சாதாரணமாக இதுவுமே வந்துடும். ஏன்னா ஸ்டார்டிங்லே சில்க் த்ரெட்டில் ஸ்பீடாக பண்ணணுன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு வரணும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பிசுறும் வராது. இப்படி மெதுவாக எடுக்கணும். இங்கே எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இப்படி உள்ளே வச்சுக்கிட்டு திருப்பி பக்கத்தில் குத்தி இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது பக்கத்துலேயே குத்தி பண்ணணும். ஜரி த்ரெட்டில் பண்ணுற மாதிரி தூரமாக பண்ணாதீங்க. சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது செயின் ஸ்டிச் பக்கத்தில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற ஸ்டிச்சஸ் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கட் ஆகுது த்ரெட்டுனா ஒரு 2-3 லூப்பு எடுத்துக்கிட்டு கீழேருந்து இழுத்தாலே போதும். அதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச்சான ஹோல் தெரியுதோ அதிலேருந்து குத்தி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் பண்ணுறதை மாத்திரம் நல்லா அப்சர்வ் பண்ணி பண்ணுங்கள். நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணி பண்ணுறேன்ட்டு. இப்போ லைன் முடிச்சிட்டேன். ஆஸ் யூஸ்வல் இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம கொக்கியை பிடிச்சிக்கிட்டு எண்ட் நோட் போடுவோம் இல்லையா, அதை லேசாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. சும்மா நம்ம கொக்கியில் பிடிச்சி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம டைட்டாக பிடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. சில்க் த்ரெட்டில் பிடிக்கும் போது லேசாக இப்படி பிடிச்சிக்கிட்டா போதும். பிடிச்சிட்டு கீழே எண்ட் நோட் போட்டுடணும், அவ்வளோதான். இப்படி தான் சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும் ஸ்மூத்தாக. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.